என்னடா குப்பை வர வண்டி நம்ம ஊர்ல வந்துருக்குதே? ஆமா தலைவரே. சரி வாடா, அது பக்கத்துல நின்று ஒரு போட்டா தாண்டிச்சிடலாம். இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிளாட்ல குப்பையை கொட்டுறானுங்க. அந்த ஆளு வண்டியை வச்சு அந்த குப்பையை எடுத்துட்டு இருக்கான். நம்ம போய் போட்டோ எடுத்தனா அந்த ஆள் சண்டைக்கு வந்துருவான். அப்படியா? அப்ப இப்படிக்கா போவானா? மெத்தருக்கா போயிடலாம். சரிங்க தலைவரே. தலைவரே எனக்கு ஒரு டவுட் தலைவரே. நீங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது இங்க வந்தீங்க நியாயம், அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்ல வந்தீங்க நியாயம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க தலைவரே? எலெக்ஷன்ல நிக்கும் போது வந்தேன், ஜெயிச்ச அப்புறம் வந்தேன். இப்ப ஏன் வரல? எனக்கு கத்துவானுங்க, அதனால தான் இந்த பக்கம் வரேன். ஓஹோ சரிடா, அங்க அவ்வளவு குப்பை இருக்குது, இங்கெல்லாம் கூட இவ்வளவு குப்பை இருக்குதே, இத நம்ம தான் வரணுமா? தலைவரே இது கவுன்சிலர் வேலை, உங்க வேலை இல்ல. அப்படியா? அதுக்கு இல்லடா, இந்த மக்கள் கவுன்சிலர் வந்தாலும் குப்பை வரலன்னு கேக்குறாங்க, எம்எல்ஏ நான் வந்தாலும் குப்பை வரலன்னு கேக்குறாங்க, எம்பி வந்தாலும் குப்பை வரலன்னு கேக்குறாங்க, ஏன் அந்த முதலமைச்சரே வந்தாலும் குப்பை வரலன்னு கேக்குறாங்க. அதை தான் நான் உனக்கு கேட்டேன். தலைவரே மக்களுக்கு புரியாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை தலைவரே, வாங்க போலாம். டேய் என்னடா ரோட்ல ஒருத்தனோட காணோம்? நான் வரும்போது அவ்வளவு பேரும் வந்து பார்த்தானுங்க. தலைவரே நீங்க அப்போ வரும்போது பேண்டு வாதியத்தோட வந்து பாத்தீங்க, அதனால மக்கள்லாம் வெளியே வந்து பார்த்தாங்க. இப்போ நீங்க சும்மா வரீங்க, அதனாலதான் யாருமே இல்ல. இவனுங்களும் வெளியே வர மாட்டானுங்க, அப்புறம் நான் வரலன்னு குறையன்னு சொல்லுவானுங்க. தலைவரே இப்ப என்னதான் பண்ண போறீங்க தலைவரே? ரோட்ல யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான், அவங்ககிட்ட பேசி விசாரிச்சேன், வீட்டுக்கு போக வேண்டியதான். ஐயோ என் தாத்தாக்குன்னா ஏப்பா நில்லுப்பா. நான் சொல்லுப்பா. தலைவர் வந்திருக்காரு, கண்டுக்காம போற? ஏம்பா நான் எம்எல்ஏ, நான் ஜெயிச்ச வந்த பிறகு தொகுதியெல்லாம் எப்படிப்பா இருக்கு? ஓ நீ தான் இந்த ஏரியா எம்எல்ஏவா? உன்னால் தான் என் தாத்தாக்கு அடிபடுக்குது. என்னால உங்க தாத்தாவுக்கு அடிபட்டுக்குதா? என்னப்பா சொல்றேன்? என் தாத்தா வந்திருந்தாரு, ரோடு சரியில்லாம கீழே விழுந்தாரு, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. உங்க தாத்தாவையா வெளியே அனுப்பிச்சிங்க? வயசான காலத்துல வெளியே வந்து கீழே வேணும். ஏங்க நீங்க ரோடு போடலன்னு கேட்டா என் தாத்தா வெளியே விழுந்தது தப்புன்னு சொல்றீங்க. உங்க தாத்தா மூந்தாருன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு, நின்னு பேசி நிக்கிற, அறிவில்ல உனக்கு? போறவன நிக்க வச்சுட்டு கேள்வி வேற கேட்டு அறிவில்லைன்னு சொல்றீங்க. இரு எங்க தாத்தாவை பாத்துட்டு வந்து உன்னை வச்சுக்கிறவா. ஏண்டா ரோடு போறது நம்ம வேலையாத? இப்ப நம்ம வேலையில சேர்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல தலைவரே. உன்னை பியாவா வச்ச மாதிரி என்ன சொல்லண்டா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் போடுறாங்க, எனக்கு என்ன தெரியும்? ஒருத்த இப்படி சொல்லிட்டு போட்டான், இப்படியே போலாமா திரும்பி போயிடலாமா? தலைவரே வந்ததுக்கு ஒரு 4 பேர்னா பாத்துட்டு போலாம் தலைவரே, வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கண்ணா. நான் ஜெயிச்சு வந்த பிறகு இந்த தொகுதி எப்படி இருக்குது? இந்த தொகுதிக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க. இப்படி இப்படி கேட்டா என்னடா சொல்றது? டேய் என்னடா பண்ணிருக்கான்? தலைவரே நான் பாத்துக்கிறேன். என்னங்க உங்களுக்குள்ளே பேசுறீங்க, சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ என்னென்ன பண்ணணும் நீ சொல்லு பார்க்கலாம். அவன் சொல்லி செருப்பால் அடி போறான் பாரு. தலைவரே நம்ம மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஏம்பா கேட்டா இல்ல சொல்லம்பா. எனக்கு தெரியாது. டேய் தெரியாம நீங்க எல்லாம் ஏன்டா வாயிறீங்க? தெரிஞ்சுக்கணும்டா. ஓட்டு போட்ட எங்களை இப்படி பேசுறீங்களா? அவர் என்ன இப்ப தப்பா கேட்டாரு? தெரியாம கேள்வி கேட்டா கோபம் வராதா? தெரிஞ்சு நீ கேட்கணும். சரிப்பா இப்ப கேக்குறேன், எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு, முதலமைச்சர் சம்பளம் எவ்வளவு? என்னடா இப்படி கேட்டான்? தலைவரே உங்க கிம்பளத்தியா கேட்டான், சம்பளத்தை தானே கேட்டான். ஆமா இல்ல, 1,05,000 ரூபாய். சரி முதலமைச்சருக்கு 2,05,000 ரூபாய். இந்த 1,05,000 ரூபாய் எது எதுக்கு தராங்கன்னு தெரியுமா? மாடா உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தராங்க. வருஷத்துக்கு சட்டசபை எத்தனை தடவை கூடுது, அங்க போய் என்ன பேசுற? என்னடா இவன் என்னமோ கேட்டுக்கிறான், மக்களுக்கு ஒண்ணு தெரியாது சொன்னா? அவர் சட்டசபையில என்ன பேசுறாரு, என்ன செலவு பண்றாருன்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. மக்களுக்கு தானே வேலை செய்றீங்க, எங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லைன்ற. நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறேன்? உனக்கு நான் ஓட்டு போட்டணும் இல்லையோ, இந்த தொகுதி எம்எல்ஏனா எனக்கு தான் வேலை செய்யணும். யோ விட்டா உங்க வீட்டுல வந்து பாத்திரம் தேய்க்க துணி தேய்க்க சொல்ல போல இது. தலைவரே இவங்க இதெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை, வா தலைவரே போலாம். மக்கள்லாம் மூச்சுக்கினாங்க, இனிமே யாரையும் ஏமாத்த முடியாது. போங்க, மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாத்துறேன். என்னடா ஆளாளு கேள்வி கேட்க ஆரம்பிச்சானுங்க? தலைவரே சட்டசபையில கேட்காத கேள்வியா நீங்க சொல்லாத பதிலா? வாங்க தலைவரே போவோம். தம்பி போய் நில்லு. டேய் தொகுதி நல்லா இருக்குதுன்னு கேட்டா ஏதாவது சொல்லுவானுங்க, இப்ப வேற மாதிரி கேக்குறேன் பாரு. தலைவரே பார்த்தா பட்சமா இருக்கான், கம்முன்னு போயிடலாம் தலைவரே. டேய் இப்பதானே சொன்னேன் சட்டசபையிலேயே பதில் சொல்லணும்னு, கம்முன்னு நான் பேசிக்கிறேன். பா வீட்டுல எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்க தலைவரே. பாத்தியா, நான் எம்எல்ஏ ஆன பிறகு உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. தலைவரே நீங்க எம்எல்ஏ ஆனா அவங்க வீட்டுல எப்படி நல்லா இருப்பாங்க? வாய முடுறா. நீங்க எம்எல்ஏ ஆனதுனால எங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? உன் குடும்பம் உன் குடும்பம் இல்ல, இந்த தொகுதியே நல்லா இருக்குன்னு சொன்னேன். தொகுதி நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உடுப்பா. என்ன வேலை பாக்குற நீ? வேலை தேடின்னு இருக்கேன், பிரைவேட் கம்பெனில வேலை கேட்டிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்யாம சும்மா கூடாதுப்பா, இந்த வயசுல வேலை வெட்டிக்கு போகணும். சரிங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். கவர்மெண்ட் ஜாப்லாம் எதுவும் இல்லப்பா. டேய் சும்மாறா, கவர்மெண்ட் ஜாப்லாம் நிறைய இருக்குது. நிறைய இருக்குன்னா ஒரு ஜாப் சொல்லுங்களேன். ஏம்பா எங்க இருக்குது ஏதாக்குதுன்னு நீ தான் தேடி கண்டுபிடிச்சு போகணும். தேடி கண்டுபிடிக்க முடியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் தானே இருக்கீங்க. அட என்னடா அது பெரிய வாதனையா போச்சு. இருக்கும் வேலை ஒன்னா தேடி கண்டுபிடி. எல்லாரும் இப்படி தாங்க சொல்றீங்க, கவர்மெண்ட் வேலை இருக்கு 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 தேடி கண்டுபிடின்றீங்களே. அதை நீங்க
அரசு டிவியில ஒரு குறிப்பிட்ட டைம்ல வேலை வாய்ப்பு, அரசு வேலை இங்கெல்லாம் இருக்குன்னு டிவியில ஒளிபரப்புனா எங்களை மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போவோம். டிவில எங்க நீங்க படமும் பாட்டு தானே பாக்குறீங்க, எங்க இதெல்லாம் பாக்குறீங்க? அதை தாங்க நாங்கள் பார்க்குறோம், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் வேலை வாய்ப்புக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் போட்டிங்கன்னா வேலை இல்லாத எல்லாரும் அதை பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் டிவியில் வேலை வாய்ப்புக்கான நிகழ்ச்சியை போடுங்க. இப்போ போடுறீங்கல்ல, விவசாயத்துக்கான நிகழ்ச்சி, கல்விக்கான நிகழ்ச்சி, அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கான நிகழ்ச்சின்னு ஒன்று போட்டு கவர்மெண்ட்ல எங்கெல்லாம் வேலை இருக்கு, எத்தனை சீட் இருக்கு, என்ன வயசு, என்ன சம்பளம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். நீ சொல்றத கரெக்டா தான் இருக்குது, மேலத்துல சொல்லி பாக்குறேன். நீங்க சொல்லி பார்த்து வரும்போது வரட்டுங்க. இப்போ உங்க ஒரு கட்சிக்கு ஒரு டிவி இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி, உங்க கட்சிக்கு ஒரு டிவி இருக்குல்ல, அதுலயாவது போடுங்க, அரசு வேலை இங்க இருக்கு, இந்த வயதினர் இந்த வேலைக்கு முயற்சி செய்யணும்னா பண்ணுங்க, இவ்வளவு சம்பளம், இந்த வயசு வரைக்கும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ போடுங்க. உங்க கட்சி வழக்கத்துக்கு போடுறீங்க, என்டர்டெயின்மெண்ட் போடுறீங்க, எல்லா நிகழ்ச்சியும் போடுறீங்க, எல்லாத்துலேயும் சம்பாதிக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுன்றீங்களே, உங்க சேனல்ல போட்டா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க, கொஞ்சம் போடுங்க. அங்க போயிட்டு இங்க போயிட்டு கடைசியில நம்ம சேனல்ல கை வச்சிட்டேன்டா. தலைவரே இப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா நம்ம தான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கும். இதை செய்யறேன்னு சொல்லிட்டு பிட் நோட் சர்ச்சி வீட்டுக்கு கொடுங்க, சந்தோஷப்படுவோம். டேய் நீ சொன்ன மாதிரி எழுதி கொடுக்க சொல்றேன்டா. சரி தம்பியா, பாக்குறேன் வாடா போலாம். கேள்வி கேட்டா உடனே போயிடுவீங்களே.